ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மாட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட். அதாவது உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க, அந்த பாயிண்டில் இங்கே ஒரு டொமைனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாயிண்டில் அது கண்டினியூஸாக இருக்குமா? ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? அதே விஷயம், நம்ம ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் மாட் எக்ஸ். இப்போது இந்த மாட் எக்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவாங்க? மாட் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக இருக்கும், மைனஸ் எக்ஸு லெஸ் தென் 0வாக இருக்கும்போது. இப்போது இதுதான் உங்கள் மாட் எக்ஸோட ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. இப்போது அங்கே என்ன பண்ணுறதுங்க, 2x மைனஸ் மாட் எக்ஸ்ன்னு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன், 2x மைனஸ் மாட் எக்ஸை எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அப்படியே என்ன அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனில் அப்படியே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது 2x, இப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் மைனஸ், இங்கே மாட் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு இருக்குது, ஸோ இங்கே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் ஃபங்க்ஷன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதுதான் சொல்கிறது வந்து டொமைனு, இங்கே இருக்கிறதுலாம் டொமைனு. ஓகேவா? தென் இந்த இடத்துல பார்த்தோன்னா திருப்பி இந்த இடத்துல அப்படியே தான் பண்ண போகிறோம், 2x மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0. இங்கே சொல்கிறதெல்லாம் டொமைனு, இங்கே ஃபங்க்ஷன் தான், இவன் தான் உங்கள் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனை வச்சு கிடைக்க போகிற அவுட்புட்டு தான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் ஃபங்க்ஷன் இதுவாக தான் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவன் தான் உங்கள் ஃபங்க்ஷனு. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக எழுதிட்டோம். எந்த பாயிண்டில் கண்டினியூஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வில் உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குமா இருக்காதா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆக போகுதுன்னா பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா? பாசிட்டிவ் எக்ஸ் ஆயிரும். ஸோ பார்க்கலாமா, இப்போ இந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்கள் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு நான் எதை சொல்லுவேன்னா, எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இல்லை எக்ஸ் லெஸ் தென் 0வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம முதல்ல இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருவோமே. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா இவன் 0 எடுப்பான், இங்கெல்லாம் பாசிட்டிவாக இருப்பான், இங்கெல்லாம் நெகட்டிவாக இருப்பான். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 0னா இது ஓப்பன் இன்டர்வல் எழுதிக்கலாம், எக்ஸ் லெஸ் தென் 0. இங்கேருந்து நான் 0வை அப்ரோச் பண்ணும்போது அப்போது இவனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது இவன் தான் உங்களோட ஃபங்க்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கான ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போது இங்கே ஏன்னு சொல்கிறது வந்து அட் எ பாயிண்ட், அங்கே ஏன்னு சொல்கிறது வந்து இங்கே என்னவா இருக்குன்னா, அதாவது எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து இங்கே 0வாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ் டென்ஸ் டு இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கான டினோஷன்ஸு. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது என்னோடய ஃபங்க்ஷன் வந்து 2x ப்ளஸ் எக்ஸ்ன்னு நான் எழுதுவேன். ஸோ இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூஸ் தான். ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக லிமிட்டை வந்து இங்கே டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வரும், 0 + 0 = 0. உங்களுக்கு இது ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 0வை நான் அப்ரோச் பண்ணுறேன். எது வழியானா ரைட் ஹேண்ட் சைடு வழியாக அப்ரோச் பண்ணுறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வழியாக அப்ரோச் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0னா இங்கே எக்ஸ் வந்து 0 வச்சுருக்கான். ஓகேவா? அப்போ 0வை இன்க்ளூட் பண்ணுவேன். இந்த இடத்துல 0வை இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ 0வை இன்க்ளூட் பண்ணிட்டு தென் டென்ஸ் டு இதை நான் ஓப்பனாக வச்சுருப்பேன், இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஓகேவா? ஸோ இவன் தான் உங்களுக்கு என்னவா இருக்க போகிறான்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ஸோ இவன் இங்கே தானே இருக்கான், ரைட் ஹேண்ட் சைடு வழி அப்ரோச் பண்ணுறவன் இவன் என்னன்னா 2x மைனஸ் எக்ஸு அந்த ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஸோ இங்கே ஏன்னு சொல்கிறது வந்து 0. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கான டினோஷன்ஸு. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு 2x மைனஸ் எக்ஸு. ஸோ இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனால் இது வந்து டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் வேலிட் தான். ஸோ அதனால் 0 = 0. இப்போது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன,
எக்ஸிட் ஆகுது. உங்க 2 ஃபங்ஷனுக்கும் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஈக்குவலா இருக்கு இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகி 2ம் ஈக்குவலா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. அது 2ம் ஈக்குவலா இருந்தா போதும். அடுத்த ஸ்டெப் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ. ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ இங்க எஃப் ஆஃப் ஏ. இங்க எஃப் ஆஃப் ஏன்னு சொல்றது வந்து 0. இந்த ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ அது என்னன்னு பார்க்க போகறதுக்கான அடுத்த ஸ்டெப் தான் இவன். ஓகேங்களா? முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் இந்த இந்த ஸ்டெப்புக்கு நம்ம வர முடியும். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்துட்டேன். இப்போ இங்க ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூன்னு சொல்றது வந்து இங்க ஃபங்ஷன் என்னவா இருக்கு? எந்த இடத்துல 0 இங்க டொமைன்ல வந்து யாரு வந்து 0வ வச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0. ஈக்குவல் டூ 0. ஸோ இந்த ஃபங்ஷனையே இன்னொரு இதாவும் எழுதலாம். எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இது இன்னும் பிரிச்சு எழுதலாம்ப்பா. வேற ஒண்ணும் இல்ல. எஃப் 2x மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது இது 2த்தையும் கம்பைன் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. நான் இங்க பிரிச்சு என்னன்னு சொல்லி எழுதுறேன். ஸோ அப்படி எழுதினாலும் இதே ஃபங்ஷன் தான். தென் 2x பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ இந்த ஃபங்ஷனை இப்படி பிரிச்சு எழுதுனா எப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ யார் வந்து இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா உங்க ஃபங்ஷன் என்னவா இருப்பான்? இவனா தான் இருப்பான். ஓகேவா? ஸோ அதனால என்ன எழுத போறேன்? 2x மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்ற ஃபங்ஷனை இங்க எழுதிருவேன். இப்போ இந்த பாயிண்ட்ல 0வ நான் குடுத்தேன்னா 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ உங்க ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு, ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூவு 0. இது எல்லாமே எனக்கு 0வா கிடைக்கிறதுனால இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து கன்டினியூயஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த பாயிண்ட்ல இந்த ஃபங்ஷன் வந்து கன்டினியூயஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போட்டுடலாம். ஸோ இந்த கொஷின் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாமா? இது இன்னொரு விதமா எனக்கு அந்த லைக் பட்டன் மட்டும் சும்மா தட்டி விடுங்க. ஓகேவா? இப்போ என்னப்பா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இவ்வளோ டீட்டெயில்டா எழுதணுமா? அப்படின்னு கேட்டா எழுதி தான் ஆகணும். நான் ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக் சொல்லட்டா உங்களுக்கு? இப்போ இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன். இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன். ஸோ ஜென்ரலா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அந்த மாரி இந்த கேட்டிருந்தாங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன், இது ஒரு பாலினாமியல் ஃபங்ஷன் பார்ப்பேன். டினாமினேட்டர் வந்து எனக்கு 1 தான் இருக்கு. இதுக்கும் டினாமினேட்டர் 1 தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். இங்க டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன்னா, இப்போ 2 0 மைனஸ் 2 இன்டு 0 மைனஸ் 0 அதுவும் 0வா தான் கிடைக்க போகுது. டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்பேன். இந்த இடத்துலயும் பார்த்தேன்னா 2 இன்டு 0 0 பிளஸ் 0. ஸோ அவனும் 0வா தான் கிடைப்பான். ஸோ இவனும் 2 ஈக்குவலா தான் இருக்கிறான். உங்க ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல பார்த்தோன்னா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ உங்களுக்கு 0 தான் கிடைக்குது. இந்த ஃபங்ஷன் போட்டா திரும்பி இவனும் தான் 0 தான் கிடைக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ பொறுத்தவரைக்கும் இப்படி ஈஸியா போடலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஜென்ரலா ஏதாவது வேற ஏதாவது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் நீங்க எழுதி அவங்களுக்கு காமிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த மாரி சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின டிஃபைன் பண்றது தான்